அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன பதிவு அப்படின்னா மாணவர்களுக்கான ஒரு பதிவு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 10th 12th படிக்கிற பசங்க எக்ஸாமை நோக்கி இப்போ நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ ஜான்வரி மந்த் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி மார்ச் மாதம் நமக்கு எக்ஸாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டிருப்போம். இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிச்சாகணும், இந்த டாபிக் முடிச்சாகணும், இந்த கொஷின் ஆன்சர் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணியிருப்போம். சப்போஸ் அதை நம்ம முடிக்கலன்னு வச்சுக்கிங்களேன், நாளே நாள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படி தானே? சரி, நேற்றே படிச்சிருக்கணும்டா, படிக்காத விட்டுட்டேன், நேற்று முடிச்சிருந்தா இன்றைக்கி ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ மனசுக்குள்ளார நினைக்கணும், நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம முடிக்கலைன்னா நாளைய நாள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு மைண்டில் நினைக்கணும். சரிங்களா? செகண்டாக என்ன சொல்கிறேன்னா, நீ எடுக்கக்கூடிய இந்த சிறிய முடிவு தான், ஒரு சின்ன முடிவு. ஓகே, இதுதான் உன்னுடைய வாழ்நாட்களை தீர்மானிக்கும். நீ எடுக்கக்கூடிய இந்த சிறிய முடிவு உன்னுடைய வாழ்நாட்களை தீர்மானிக்கும். சரிங்களா? ஏன்னா நாம் நினைக்கணும், இன்னைக்கு படிக்க முடியலன்னா நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த முடிவை தான் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நமக்கு சந்தோஷத்தை, அந்த வாழ்நாட்கள் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காது. ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க, இப்போதே முயற்சி செய், இப்போதே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கணும். நாளைய நாள் தான் நீங்கள் சாதிக்கணும்னு கிடையாது, இன்றைய நாள் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்போது தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். எதையுமே தள்ளி வைக்காதீங்க, நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நாளைய நாள் நீ சாதிக்கிறது இல்லை, இன்றைய நாள் நம்ம சாதிக்கணும். இன்றைக்கி நான் சிறப்பாக இதை முடிச்சுட்டேன், நான் நல்லா படித்தேன் அப்படின்னு நீ மைண்டில் நினச்சின்னா உனக்கு நல்ல தூக்கம் வரும். அடுத்த நாள் நீ சிறப்பாக படிப்ப. சரிங்களா? அதனால் எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதணும். அதோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். படித்ததெல்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். நன்றி.